கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல். சுகமா இருக்கிறீங்களா? கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார். 2025ல தேவன் நம்மை நடத்தின விதங்கள் மிகுந்த ஆச்சரியம், ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. நமக்கு 2025ல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், அவரே உனக்கு மகிமை. எனக்கு அன்பானவர்களே, அப்படியாகவே ஆண்டவர் 2025 மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்தினார். அதற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தொடர்ந்து நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தெய்வம். இன்றைக்கும் 2026க்கான வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகுந்த வாஞ்சையாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வருஷத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வசனத்துல ஆண்டவர் குறிப்பாய் இந்த வருஷத்திற்கு அவர் சொன்னது, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். பாருங்க, இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய் நிறுத்துகிற ஒரு ஆண்டு. கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் இந்த ஆண்டிலே வாழ வைப்பார். தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் இருப்பது அத்தனை ஒரு பாக்கியம். ஹெலன், இந்த வசனத்தை குறித்து உனக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு? ஆண்டவருடைய ஆலயத்துல நாம் வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது எப்படியெல்லாம் தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார், அதை குறித்து உன்னுடைய அனுபவத்தை அன்பு தேவ பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள். அன்பானவர்களே, இந்த ஏசாயா 56:7வது வசனத்தை நான் வாசிக்கும்போது என் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் என்னவென்றால், அவர் மிகவும் தெளிவாய் பேசுகிறார். கர்த்தர் என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அதாவது என் பரிசுத்த பர்வதத்திற்கு நான் கொண்டு வந்து அவர்களை என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். இது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை தான். எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்திலே சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கலங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த புது வருஷம் எனக்கு எப்படி மகிழ்ச்சி வரப்போகிறது, இவ்வளவு பிரச்சனைகள் நடுவிலே நான் கடந்து போய் விட்டேனே, அப்படிலாம் மனசுல நிறைய பேர் உள்ளத்துல ஒரு ஏக்கம், ஒரு தத்தளிப்பு இருக்கிறதான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இவ்வளவு கவலைப்படுற? உனக்குன்னு மகிழ்ச்சியை தர்றதுக்கு என் ஜெப வீடு உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நீ என் ஜெப வீட்டுக்கு வந்து பாரு. என் ஜெப வீட்டுல இந்த உலகத்துல யாருமே கொடுக்காத ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். நீங்க உண்மையாய் ஏசப்பாவை நீங்க அதிகமாய் நேசிக்கிறவர்களா இருந்தால், ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையில ஒரு விசை உங்கள் இருதயத்தை பதித்து, நான் இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்தே
ஒரு தீர்மானம் பண்றேன்ப்பா. ஆமென். உங்க ஆலயத்துல நானும் போய், அந்த ஜெப வீட்ல போய், என் இருதயத்தில் இருக்கிற கவலை, கஷ்டங்கள் எல்லாம் நான் உங்கள பார்த்து நான் முற்றுமாய் என் இருதயத்தை ஊற்றி, அந்த இடத்துல ஊற்றின பிறகு, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த வருடம் உங்க ஆலயத்துக்கு வர என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. அப்படி நீங்க கொஞ்சம் இருதயத்துல பேசுங்களேன். ம். அன்பானவர்களே, வேதத்திலே இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல, அன்னாள் என்கிற ஸ்திரீயுடைய ஒரு வேதனையை குறித்து நாம் வாசிக்கிறோம். எவ்வளவோ நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்ட அன்னாள், ஒரு நாள் அவ மனசுல தோணுது, ஆலயத்துக்கு போயிரலாமே. என் புருஷன்ட்ட சொன்னா 10 குமாரரையும் நான் பெருசான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு திருப்தியா இல்ல, மகிழ்ச்சியா இல்ல. ம். சக்களத்தி என்னை வேற மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லி, அவ இருதயத்துல ஒரு மனசுல ஆண்டவர் ஒரு எண்ணத்தை போடுகிறார். ஆலயத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி. ஆலயத்து வாசலுக்கு போறா, அங்க ஆசாரியன் ஆகிய ஏலி அந்த வாசல் அண்டையில நிலத்தண்டையில உட்கார்ந்திருக்கிறார். இவ போய் அவர்கிட்ட எதுவும் பேசல. அந்த 10வது வசனம் சொல்லுது, அவள் போய் மனம் கசந்து, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனாப்பா. அவ நேரா டைரக்டா ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஆலயத்துல போய். அப்ப நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு மனசுல வேதனை வர 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 அழுகிறாள், அழுகிறாள். கர்த்தரை நோக்கி எனக்கு விண்ணப்பம் பண்றா. எனக்கு குழந்தை இல்லையப்பா. யார் யார்கிட்டயோ சொன்னேன், எங்கெங்கேயோ போனேன், எத்தனையோ மருத்துவரை பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கலையப்பா. அவ விண்ணப்பம் பூரா அப்பாட்ட போயிட்டு. அப்போ சொல்றா அவ மனசுல, அப்பா அவங்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா ஒரே ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறேன்ப்பா. எனக்குன்னு ஒரு குழந்தைய தந்தீங்கன்னா, அந்த 11வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து, இப்ப பார்க்குறீங்களாப்பா, நோக்கி பார்த்து, உமது அடியாளை நீங்க மறக்காம நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தைய நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை கர்த்தருக்காக கொடுக்கிறப்பா. அவளுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஆண்டவர்ட்ட சொல்லிட்டேன், அவர் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு, உடனே அவ சொல்றா, ஆண்டவர் கேட்குற மாதிரியே சொல்றா, அவர் உனக்காக கொடுக்கிறேன் அந்த குழந்தைய. அவன் தலை மேல சவரன் கத்தி படாதுன்னு ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த அனுபவம் அன்னாளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனை நடுவுல நீங்க கடந்து போனாலும் உங்களுக்கு ஒருவர் உண்டு. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அவர் உங்க மனசின் பாரத்தை அறிந்தவர். நீங்க எப்போ ஜெப வீட்டுல வந்து கதற மாட்டீங்க, எப்போ எல்லாத்தையும் அவர் கையில ஒப்படைக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் காத்து கொண்டிருக்கிறார், வாஞ்சையாய் காத்துட்டு இருக்கு. காத்துட்டு இருக்கிறார். இந்த வருஷம் உண்மையா என்னால் சொல்ல முடியும், அது யாரா இருந்தாலும் நீங்க மட்டும் ஜெப ஆலயத்துல போய் ம். அவரை நோக்கி பார்த்து உங்க இருதயத்தெல்லாம் அவர்கிட்ட ஓபன் பண்ணி சொல்லி ம். அப்படியே அர்ப்பணிச்சிருங்க. ஆமென். இது 12 மாசம் காத்திருக்க வேண்டாம், சீக்கிரத்திலேயே என் ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். உங்களுடைய பொருத்தனை நிறைவேற்றப்படும். தேவனுடைய ஆலயத்துல போய் நாம ஜெபிக்கும் பொழுது குழந்தை இல்லாமல் இருந்த அந்த அன்னாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் குழந்தை இல்லாத பொழுது நாம செய்தது தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணினது. அதனாலே ஆண்டவர் நம்மை நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ பண்ணினார். இந்த ஆண்டு இந்த தேவ செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள் குழந்தையோ திருமணமோ
இல்லாத ஒரு ஆசீர்வாதம் வாழ்கிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாகவே அவர்களை மகிழ பண்ணுவார். ஆமென். நிச்சயமாகவே மகிழ பண்ணுவார். தேவனுடைய ஆலயத்துல நாம போகும் பொழுது அவர் மகிழ்ச்சியை கொண்டு வரார். பாருங்க, மனுஷரால் முடியாத ஒன்றை தேவன் அந்த இடத்துல அன்னாளுக்கு செய்தார். இதை நாங்க எங்கள் குடும்பத்துல சபையில பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சகோதரி ஒரு திருமணத்திற்கு முன்பு ஒரு மகனை அவள் விரும்பினாள். அப்போ அவர்கள் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவள் டாக்டர் இடத்துல பரிசோதித்த பொழுது அவளுக்கு டாக்டர் சொன்னாங்க, உனக்கு குழந்தையெல்லாம் இருக்காது, உன்னுடைய கர்ப்பப்பையில பிரச்சனை. அப்போ உடனே அவள் தன்னை திருமணம் செய்கிற அந்த தம்பியினிடத்துல சொன்னாள், "அஹ், நம்முடைய திருமணம் நடக்க வேண்டாம், நம்ம நிறுத்திடுவோம். ஏன்னா திருமணம் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கணும் என்ன." அப்போ அவ சொன்னா, வேண்டாம். அந்த தம்பி சொன்னாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நமக்கு குழந்தை இல்லாட்டா பரவாயில்ல. ஆனால் திருமணமாகி சிங்கப்பூருக்கு வந்து வருஷங்கள் ஓடினது. அவள் தொடர்ந்து செபித்தாள். அவள் அதிலும் நாங்கள் சிறு குழந்தைகளுக்கென்று ஒரு காணிக்கை எடுப்போம். சிறு வயதிலேயே கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சில்ட்ரன்ஸ் ஆஃபரிங்ன்னு சொல்லி ஒரு கவர், அதுல அவ காணிக்கை வைப்பார். டாக்டர் வந்து குழந்தையே இல்லைன்ட்டாங்க. அதனால அது குழந்தை காணிக்கை வைத்து அவள் கொடுத்தாள். ஒரு முறை நான் இதே மாதிரி இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீங்க இந்த அதிகாரத்தை வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று பிரசங்கித்தேன். அவள் அப்படியே அதை செய்தாள். இன்றைக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளை ஆண்டு அவளுக்கு கொடுத்திருக்கிறார். துரு துரு துருன்னு ஓடுவான் சர்ச்சில். ஏனென்றால் மகிழ பண்ணுகிற தேவன் எங்களை மகிழ பண்ணினார். என்ன இன்றைக்கு இந்த வசனம் ஏசாயா 56 வசனம் 7, தேவனுடைய ஜெப வீட்டில கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அதோடு கூட மட்டுமல்ல, இன்னும் ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏசாயா 37வது அதிகாரத்துல எசேக்கியா ராஜா மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் போகிறான். சனகரிப்பு என்கிற ஒரு பெரிய இராணுவ தலைவன் இந்த தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம நிறைய கேலி பரியாச வார்த்தைகள், உங்க கடவுள் எங்க உங்களை காப்பாத்த போறாங்க. அப்போ இந்த தேவ மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்க. ஏசாயா 37:14, எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி அவன் செபிக்கிறான். ஆண்டவரே, உங்க ஆலயத்துல கொண்டு வந்து எனக்கு விரோதமாய் இந்த சனகரிப்பு எழுதின இந்த வார்த்தைகளை உங்கள் ஆலயத்துல வைத்து நான் வாசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அப்படின்னு நொந்து போய் ராஜா முதல் ஜனங்கள் வரை நொந்து போய் நிற்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கவலைப்படாதே, இந்த சனகரிப் இந்த தேசத்திற்குள்ளாய், இந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளாய் நுழைவதில்லை, அவன் திரும்பி போவான். வேதம் சொல்லுகிறது, அன்று இரவு தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். சனகரிப்பின் பட்டாளம் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அவன் செத்த முகமாய் திரும்பி போகிறான். இஸ்ரவேலிலே ஒரே கொண்டாட்டம், எருசலேமிலே ஒரே கொண்டாட்டம். நாம் விடுதலையாவதற்கு, பிரச்சனையிலிருந்து, பாடிலிருந்து, போராட்டத்திலிருந்து நாம் விடுதலையாவதற்கு தேவனுடைய ஆலயத்தில் நாம் வரும் பொழுது தேவன் நம்மை விடுவிக்கிறார். அந்த எசேக்கியாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு. என்ன சனகரிப்பு ஓடிட்டானா? அந்த இராணுவம் செத்துட்டாங்களா? எப்படி நடந்தது? தேவனுடைய ஆலயத்தில்
தேவன் நம்மை மகிழ பண்ணுகிறார். ஒருவேளை நஷ்டம் அடைந்திருக்கலாம், பல்லாயிரங்களை இழந்திருக்கலாம், லட்சங்களை கோடிகளை. ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்துல வா, ஆலயத்துல உண்மையாரு, நான் உன்னை மகிழ பண்ணுவேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீத புஸ்தகத்துல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. என்ன? சங்கீதம் அதிகாரம் 92 வசனம் 12 வாசிக்கிறேன். நீதிமான் பனையைப் போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டாலே செழிப்பு. நம்ம திருமண வாழ்க்கை ஆரம்பித்ததுல இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், என்ன? ஆனால் என்றைக்கு ஆண்டவர் அவருடைய ஊழியத்துல, அவருடைய சபையிலே நம்மை நாட்டினாரோ, எத்தனையோ விதங்களில் செழிப்பும் ஆசீர்வாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். சபையிலே அப்படிதான் நாங்க பார்க்கிறோம். கிங் ஆஃப் க்ளோரிக்கு வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆலயத்துல வந்து தேவன் எங்களை செழிக்க வச்சிட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்துல உபதேசம் இருக்கு. எப்படி வாழணும், எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்யணும், எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆலயத்துல போனா பணத்தை பிடுங்கிக்கிறாங்க. இல்லையா, ஒரு நாளும் ஆலயத்துல அதை செய்வதில்லை. கொடு, உனக்கு கொடுக்கப்படும். நான் பரலோகத்தை திறந்து உன்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்ன வார்த்தையை தான் நம்ம ஆலயத்துல சொல்லணும். தசமம் கொடுக்கறத குறிச்சு நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலா தசவாகம் அது கர்த்தருடையது. அத ஆண்டவரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறவங்க அதை வந்து அவங்க கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் மற்றதை செய்யணும் அப்படின்னு அவங்க உள்ளத்துல இருந்து ஒரு ஆசை அந்த அந்த ஆசை உருவாகும் போது அவங்க கொடுக்கறத கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு கொடுத்தோமேங்கிற எண்ணமே வராது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தா கூட அது அவங்கள பாதிக்கவே பாதிக்காது. அது அவங்கள டச் பண்ணாது. ஏன்னா கர்த்தர் கம்ப்ளீட்டா அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுவார். அவரை கொடுக்கிற பிள்ளைகள் தரித்திரமா இருந்தோ சாபத்துல இருந்தோ நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அவங்கள எப்படி ஆண்டு உயர்த்தினார்னு ஆச்சரியப்படுற விதத்துல கர்த்தர் உயர்த்திடுவார். ஆமேன். நாங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது, ஊழியர் எங்கள் வீடுகளுக்கு வரும் பொழுது, எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்போம். என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுப்போம். என்ன, ஒரு முறை ஒரு ஐயா, ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். வந்தவர், அவருக்கு நாங்க சமைத்து சிஸ்டர் சமைச்சு கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அப்போ நாங்கள் இந்தியாவில் தான் இருந்தோம். அந்த ஹீரோ ஹாண்டா ஏதோ ஒரு வண்டியில் வந்தாங்க. அவர் சொன்னார், இந்த அரிசி அவ்வளோ நல்லா இருக்கே, அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அது ஏதோ ஒரு அரிசி எங்களுக்கு தெரியல, மறந்து போச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவருடைய வண்டியிலே, அது எவ்வளோ நான் நினைக்கிறேன், ஒரு 20 கிலோவோ 25 கிலோவோ, அதை தூக்கி அவங்க வண்டியிலே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் அரிசி இல்லை, வறுமை தான். ஆனால் இன்றைக்கு பாருங்க, இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆயிரம் இன்னும் லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. தேவனுடைய ஆலயத்துல நம்ம நாட்டப்பட்டிருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கணும். அந்த ஆலயத்துல நீங்க நாட்டப்பட்டிருக்கணும். கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம், தேவன் தம்முடைய ஜெப வீட்டில உங்களை மகிழ பண்ணுவார். நிச்சயமாய் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டு. The year of joy and happiness, gladness and blessing. உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, தேவாலயத்தினுடைய மேன்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வந்து கருத்தாய், உண்மையாய், பயபக்தியாய் ஆராதிப்பதனுடைய மேன்மை எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு விரோதமா இருக்கிற கட்டுகளை அறுக்கும்.
எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை அழிக்கும். அதே நேரத்தில் எங்கள் நிந்தனையை மாற்றும். அந்நாளின் நிந்தனையை மாற்றினது ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த ஜெபத்தை, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். அவர்களை நீர் மகிழ பண்ணும் ஆண்டவரே. வியாதிகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த ஆண்டு அவர்களுடைய வேலையில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், சபையிலே ஆசீர்வாதம். ஒரு தீர்க்க ஆயுசோடு மங்களகரமாய் என் ஜனங்கள் வாழ்ந்திருக்கும்படி நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய், மகிழ்ச்சியின் ஆண்டாய் ஒவ்வொருவருக்கும், எங்கள் தேசத்திற்கு ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் ஆண்டா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Very blessed New Year. God bless you. God bless you.